இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமி இன்னைக்கு நாளொரு மேலேயும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஏறக்குறைய 15 லட்சம் பேருக்கு மேலே பசுமை பூமிக்கு மேலே குறுகிய காலத்தில் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலனாக பசுமை பூமி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிற இடம் வீட்டுக்கு வீடு திட்டத்தில் பசுமை பூமியினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிரஞ்சிரைன்னு ஒரு கிராமத்தில் ஒரு உயர்திரு ஒரு முற்போக்கு விவசாயி. அவர் பாரம்பரிய விவசாயி அல்ல, அவர் வெளிநாட்டில் ஒரு தொழில் செய்து விவசாயப்படுற கஷ்டத்தை பார்த்து தானும் விவசாயம் செய்து இந்த நாட்டு மக்களுடைய விவசாயத்தில் பங்கெடுக்கணும்னு சொல்லி ஒரு அயராது உழைத்து அல்லாவால் படைக்கப்பட்டு அல்லாவால் ஆசிரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பிரமுகர் மிஸ்டர் சாவுல் அமீத் அவர்களை உங்கள் முன் நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக அவருடைய உறவினர் மிஸ்டர் கனி பிரதர், ஒரு தோட்டக்கலையில் ஒரு மிக சிறந்த ஒரு சிந்தனைவாதி. இப்போ நம்ம நிற்கிற இடத்த பார்ப்ப பாருங்க வியூவர்ஸ், இது ஒரு மிகப்பெரிய காடு. ஆனால் இது ஒரு புதுக்கோட்டை டவுன் இருந்து ஏறக்குறைய ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த பாருங்க, இங்கே ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பேசிக்காக என்ன வளர்ந்துருக்குன்னு பாருங்க, பனைமரம் தான் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு 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 என்ன சொல்கிறது, அதாவது ஒரு தரிசு மேம்பாட்டு திட்டத்தில் நம்ம இந்த இடத்துல தென்னை மரத்தை வளர்க்குறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று கவர்மெண்ட்டு 100க்கு 100 சோலாரில் மானியம் கொடுக்குறாங்க. ஒரு 5 HP சோலார் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கேன். இல்லாட்டி வீட்டு கரண்ட்டை வாங்கி அதை சொட்டு நீர் பாசன திட்டத்தில் கொடுத்து நான் விவசாயம் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 2.5-3 ஏக்கரு. அதில் இவருடைய சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன காரணம்னு சொன்னால், அவர் இதில் ஒரு விவசாயம் மட்டுமல்லாமல் தென்னை விவசாயம், அது இல்லாமல் காய்கறி பயிர்கள், அது இல்லாமல் அவர் செம்மறி ஆடு, வெள்ளாடு, இதை மாதிரி ஒரு கால்நடை பண்ணையை வளர்க்குற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மொத்தத்திலே சொல்கிறேன், அவர் எடுத்த முடிவு இது ஒரு வளர்ச்சியான மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை இது ஒரு இந்த தரிசு நிலம் இடமாக இருக்கட்டும், பட் அவருடைய சிந்தனையை நிச்சயமாக நான் பாராட்டி தான் ஆகணும். மிக அற்புதமான பாராட்டு. இந்த இப்போ இந்த இடம் ஓகே, பென்சிங் போட சொல்லிட்டேன், ரோடு டெவலப் பண்ண சொல்லிட்டேன், தென்னங்கடை இப்போ ஏறக்குறைய ஒரு 1-1.25 ஏக்கர் வச்சுக்கிட்டு அப்புறம் மாட்டு தீவன புல் அப்புறம் மற்ற பயிர்களை நான் போட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மண் தென்னைக்கு உகந்ததா என்ன, எப்படி இதில் நடைமுறை செய்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காய்கறி பயிர்கள் அங்கே பாருங்கள் சாகுபடி பண்ணியிருக்காரு அவர். அந்த வெண்டிக்காய், கத்தரிக்காய் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ இவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் பேச. ஐயா, உங்கள் பேர், எந்த ஊர், உங்களுக்கு எப்படி பசுமைக்கு மேலே பூமிக்கு மேலே நம்பிக்கை வந்துச்சு, அதை பற்றி விவசாய வாடிக்கையாளர்களுக்கு, ஏன்னா இப்போ ஏறக்குறைய 15-20 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், எந்த ஊர்? வணக்கம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் டவுனு. நான் புதுக்கோட்டையில் டவுன்லேருந்து 6 கிலோமீட்டரில் உள்ள சிரஞ்சனை. இந்த ஏரியாவில் இந்த செல்லுவடின்னு பார்த்து கத்திரிக்காய்க்கு நல்லா ஃபேமஸ்ஸு. அது மாதிரி அந்த மண். நான் கிட்டத்தட்ட சாரோட வீடியோ 1.5 வருஷமாக சவுதி அரேபியாவில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ தற்காலம் சவுதி அரேபியா லீவில் வந்தாக்கில் இந்த கொரோனாவில் போக முடியல, சவுதி அரேபியா தான் இருக்கேன். சாரோட யூடியூப்பை பார்த்துட்டு தான் எனக்கு விவசாயம் ஆர்வமே தோணுச்சு. இல்லாட்டி நாங்கள் வருவோம், ஒரு 10 நாள் ஒரு 3 மாதம் லீவில் தான் வருவோம். இப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ சார் சொல்ல போகும்போது நமக்கு ஏன் இது மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஒரு முன்மாதிரி இருக்கக்கூடாதுங்கும் போது, அப்போ நாங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டாங்கெல்லாம் பரம்பரையாக தோப்பு வச்சுருந்தாங்க. என்னுடைய ஒரு தோப்பு இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு நான் வச்சு பராமரித்தேன். அது சும்மா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சாரோட அறிவுமெல்லாம் எங்களுக்கு அப்பயே கிடச்சிருந்துச்சுன்னா அன்றைக்கி அதெல்லாம் எங்களுக்கு பெரிய காசாக இருக்கும். அது நாங்கள் இது மாதிரி பார்க்க தெரியாமல் பார்த்து ஒரு லாபம்லாம் இது எதுக்குன்னு சொல்லி விற்கிற அளவுக்கு நாங்கள் விற்றுட்டோம். இப்போ சாரோட யூடியூப்பை பார்க்க போகும்போது தான் ஏன்டா விற்றோம்னு சொல்லி ஒரு மனக்குமரல் இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு 1.5 வருஷமாக அந்த வீடியோவை பார்த்து மனக்குமரல் ஒரு விற்றுட்டோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க. அதுக்கு பார்த்துட்டு தான் நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஆடெல்லாம் வளர்த்தோம். பையனுக்கு ஆடு வளர்க்குறதுக்காக இது வாங்கினோம். அப்போ இதோட என்னன்னா என்னுடைய ஓனர் ஒருத்தர் சவுதியில் இருக்கார். அவர் நாங்களும் இதெல்லாம் விரும்பி செய்வோம், பெரிய பண்ணை வச்சு தென்னை மண்ணை வைப்போம்னு சொல்லிட்டு உங்கள் யூடியூப்பை பார்த்தால தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அப்போ வரப்போது இது ஒரு நல்ல இடமா கிடச்சி, நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் நடந்து வர தூரம் தான், 6 கிலோமீட்டருக்குள்ள நடந்து வர தூரம் தான் கிடச்சிச்சு.
வாங்கணும். வாங்கிட்டு நான் ஒன்றும் செய்யலை. இப்போ சார் வந்தால் இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்த வாங்கி ஒரு நாள் ஐயா 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வாரம் ஆச்சு. இப்போ யூடியூப்ல வந்து நீங்க பசுமை பூமியை பார்த்துருப்பீங்க, வேற எத்தனையோ யூடியூப் சேனலுக்கு நிறைய பார்த்துருக்கிறேன். இதற்கும் மற்ற சேனலுக்கும் மற்ற எங்களுடைய பசுமை பூமிக்கு ஏதாவது வித்தியாசம்? நீங்க வந்து இந்த ஒவ்வொரு மண்ணோட தரம் சொன்னீங்கல்ல, இந்த களிமண்ணில் எப்படி வரணும், இந்த மண்ணில் எப்படி வரணுங்கிறது தான். அதை பற்றி தான் நாங்கள் வந்து வச்சோம். அப்போ எந்த மண்ணாக இருந்தாலும் சாருனால உண்டாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு. அதனால நம்ம உழைச்சி சார்ட்ட முன்னேறி ஜெயிச்சோம்னா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சாரை அனுபவிச்சிருக்கிறோம். அவர் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு பேரும் வச்சிருங்க. நீங்கள் பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இவருடைய இடத்த பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இவருடைய இடம் வந்து இங்கே பாருங்கள், மேலே வந்து சாயில் வந்து சாண்டு பேஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அது ரெண்டாவது இந்த மணலை பார்த்தேன்னு சொன்னால் பெருமணல். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தேன்னு சொன்னால், இந்த மண் வந்து pH வந்து 7க்கு கீழே தான் இருக்குது. கார அமிலத்தன்மையும் 7க்கு கீழே தான் இருக்குது. மண்ணில் பொட்டாசத்தும் கொஞ்சம் இருக்குது. உப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மண்ணில் சனைன் அதாவது உப்புத்தன்மை எதுவுமே இல்லை. அதே மாதிரி தண்ணிலையும் பார்த்துட்டா உப்புத்தன்மை வந்து கம்மியாக, உப்புத்தன்மை சுத்தமாக இல்லை. தண்ணி வந்து நம்ம மினரல் ஓட்டுற மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் இந்த மண்ணை பார்த்தேன்னு சொன்னால், இந்த மண் வந்து பேசிக்காக வந்து மேல் இருக்கிற மண் வந்து அனைத்து பயிர்களுக்கும் உகந்ததாக இருந்தாலும் இப்போ ஒரு அடிக்கு கீழே உள்ள மண்ணை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மண்ணை வெட்டி பார்த்தேன்னு சொன்னால் புழுதியாக தான் இருக்குது. பட் கீழே எப்படி இருக்குன்னு தெரியலை. குழி வந்து அவராக வெட்டிட்டாரு. நான் வாரதுக்கு முன்னாடியே குழி வந்து 3க்கு 3 வெட்டியிருக்காங்க. இந்த களி வந்து பொதுவாக வந்து இந்த கீழே இருக்கிற மண்ணு பார்த்தேன்னு சொன்னால் நெல் விவசாயத்துக்கும் இந்த பனைமரம் ஆரஸ்பதி இதை மாதிரிப்பட்ட பயிர்களுக்கு தான் இந்த மண் வந்து மிக சிறந்த மண். என் மண் வந்து உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுற மண் இல்லை. இதை எப்படி நடவு முறைகளை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழுது மட்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன ரகம் வைக்க போகிறோம் முதலே சொன்னீங்க. இளநீக்கும் தேங்காய் ஆகிற மாதிரி சிரஞ்சி ஒன்றுன்னு ஒரு ரகத்தை சொன்னீங்க. அந்த கண்ணை எடுங்கண்ணா சார் தம்பி, அந்த கடைசி 2 கண்ணை எடுங்க. இப்போ அதை எடுங்க. இப்போ இந்த பாருங்கள் இருக்குது சிரஞ்சீவு 1 வகையை சார்ந்தது. இது அத்தா இங்கே பாருங்கள் அந்த கண்ணுடைய வீரியத்தன்மை. இது வந்து குட்டை இன்று குட்டை வகையை சார்ந்தது. இது வந்து செவி டால் சுட, அதாவது நம்ம நாட்டகத்தை மாதிரி மட்டை பெருசாக வராது. மட்டையினுடைய லெந்து ஒரு 6 மீட்டருக்குள்ளே தான் வரும். 18 அடிக்கு ஒன்று தான் வரும். நீங்கள் 18 அடிக்கு கன்று வரும். 135 கன்னம் 300 காய் ஒரு மரம் வச்சு காய்ச்சின்னு சொன்னால் ஏறக்கூடிய 1 ஏக்கரில் நீங்கள் இளநிக்கும் தேங்காய் வெட்டின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் 5 லட்சம் ரூபா வருமானம் வரும். 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபா. எப்படின்னு சொன்னால் 1 ஏக்கருக்கு 130 மரம் வைங்க, 200 காய் வைங்க. 130 × 200 எத்தனை ஆச்சு? அதாவது ஒரு வருஷத்துக்கு 130 மரம். ஒரு மரத்துக்கு வந்து 300 காயில் 250 காய் போடுங்க ஒரு மரத்துக்கு. அப்போ கணக்கு பண்ணுங்க. அதாவது தம்பி 130 பெருக்கள் ஒரு 250 போடுங்க. எத்தனை வருதுன்னு பாருங்க. 32,500 ரூபா காய். ஒரு காய்க்கு 10 ரூபா போடுங்க. என்னாச்சு? நாம போட்டது 300 போடல, 3,20,000. அதே இளநீக்கு வித்தா 20 ரூபா. என்னாச்சு? 6 லட்சம் ரூபாய். அது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. கண்டிப்பாக வரான் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா இது வந்து 2 வருஷத்தில் காய்ப்பு வரும். இதனுடைய வீரியத்தன்மை தென்னங்காடு நடுறவங்க இப்படி தான் பார்க்கணும். தென்னங்காடு இந்த கால ரீஜியன் தடிமனாக இருக்கணும், 10 சென்டிமீட்டர் இருக்கணும். 6வது இலை வந்து வெடிக்கணும். 3வது இலை வந்து இங்கே பாருங்க, 3வது இலை நான் காமிக்கிறேன். 1 2 3வது இலை இப்படி வரணும். அடுத்து இங்கே பாருங்க, இது வந்து இடப்புரி 4 3 4 5 6 7வது இலை வெடிக்கணும். வெடிச்சிருச்சா? இது எத்தனை வயசு இருக்கு? இது வந்து இப்போ 4 மாத கன்று தான். இதுதான் இதனுடைய வீரியத்தன்மை. இதனால தான் இந்த சிரஞ்சீவி 1 வந்து அந்த பாருங்க இருக்கு. காய் பியூர் பச்சையாகவே வரும். இளநீ பார்த்தேன்னு சொன்னால் 500 ml இளநீ இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். அப்போ சப்போஸ் இங்கே இளநீக்கு கொடுக்க முடியாட்டு கூட கொப்பராவை மாத்திரன்னு சொன்னால் பருப்பு அடர்த்தியாக இருக்கும், திக்னஸாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். நாட்டு ரகத்தோடும் எண்ணெய் சத்து இதில் அதிகமாக இருக்கும். பருப்பு அடர்த்தி நாட்டு ரகத்துக்கு மோஸ்ட்லி ஈக்குவலாக வரும். நல்லா புரிஞ்சிருக்காத்தா? இது இந்த ரகத்தினுடைய கேரக்டர். ரகம் முக்கியம்னா மண் தெரியா இருந்தால் தான் ரகம் முறையாக காய்க்கும். இப்போ நம்ம இந்த மண்ணை எப்படி நடணும்னு பார்க்குறோம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், இதை தான் பார்க்க போறீங்க.
அத்தா இன்னும் நட்டுக்கிட்டு 3 மாதம் கழிச்சு இந்த கண்ணு எப்படி யாரும் எல்லாருமே பார்த்து இதில் தென்னங்கன்று வராதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தா எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் பசுமை பூமியில் இந்த கண்ணை நடுறாங்க. தென்னங்கன்று நடுற விவசாயிகள் தென்னை மட்டை இப்படி பிடிக்கக்கூடாது சார். எக்காலத்துக்கு கொண்டு கண்ணை படுக்க போடக்கூடாது. படுத்தீங்கன்னா இங்கே வெயில் சுட்டுரும். அப்போ கீட்டு இன்ஜுரி ஆகி கண்ணு வந்து அப்படியே இந்த எரிய ஆரம்பிச்சிடும். ப்ராப்பராக வளர்ச்சி. அதனால கண்ணு நடுற வரைக்கும் இப்படி தான் வைக்கணும். புரியுதுனாத்தா? இது ரொம்ப ஏன்னா உங்களுக்கு சொல்லலை, மற்ற விவசாயிகள் சொல்ல. அப்போ நம்ம இப்போ கால ரீஜியன் 10 சென்டிமீட்டர் பார்த்துட்டோம். 3வது எம்பிரியோ லீப்பு இங்கே அகலமாக வரணும். கத்தி இங்கே அகலமாக வரும். இது கத்தி மாதிரி வரும். இது மற்ற ரகத்தில் வராது. அதுக்கு அடுத்து இப்படி வரும். இதுதான் இதனுடைய உண்மையான வீரியத்தன்மை. மேல் மண்ணை 1 அடி வெட்டி போட்டுருங்க. எது மேல் மண்ணை 1 அடி மணல் இருக்குன்னு அதை வெட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே 2-3 சட்டி வந்து ஆற்று இது சாணி குப்பை கொட்டுங்க. மாட்டுச்சாணி, காஞ்ச சாணி, எருவு, என்னென்ன வேஸ்ட் இருக்கோ இலத்தலை எல்லாம் கொட்டிக்கிட்டு 2 அடி ஆயிடுச்சு. 3வது அடி சாம்பல் நிறைய கொட்டுங்க. சாம்பல் இந்த சாம்பல் கொட்டுற பிறகு தான் இந்த மணல் எங்கே எடுத்து அதாவது முதலடி மேல் மண் போடுறீங்க. 2வது அடி சாம்பல் குப்பை சருகு இது ஒன்றுமா வேண்டாமா? இப்போ ஊனந்தனா இது வந்து ஆள் நீங்கள் வந்து ரெடி பண்ண சாம்பலில் மட்டும் இல்லை. இப்போ வந்து அவங்க குப்பை சாணி எதுவுமே ரெடி பண்ணி வைக்கலை. அதுக்காக நான் குழியை வந்து மேன் மண்ணால் மூட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 1 அடி இந்த மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாரு இந்த ஆட்டு புழுக்க சாணி, இந்த இலத்தலை, வாழை தண்டு, வாழை சருகு, கரும்பு கொடி, சோள கொடி, கடலை கொடி, காய்கறி கொடி, அந்த பனைமரம் ஓலை எடுக்கணும். கத்தாழை, சோத்து கத்தாழை கிடைச்சதுல கரையா வராது. கத்தாழை இருந்தால் விட அத்தாவை போட்டுருங்க. கத்தாழை எடுத்துருங்க. அடுத்து இங்கே பாருங்க அத்தா இந்த ஓலை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அத்தா நீங்கள் குழிக்குள்ளே போட்டுருங்க. அடியில் குழிக்கு மேலே இந்த வேஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குப்பையை போட்டுங்க. இந்த காஞ்ச குப்பையை இந்த மாதிரி இந்த மாதிரி கொட்டிடுங்க. சாணி இது பத்தாது, இன்னும் ஒரு 5-6 சட்டி கொட்டாலும் உங்களோட சாம்பிளுக்காக கொட்டுறேன். அது இதை வந்து நிறைய இது வந்து உமி இது வந்து நீங்கள் வந்து இந்த சாம்பிள் நான் சொல்கிறது அந்த ரைஸ் மில்லிருந்து வர்றது. இதை நிறைய இதை மாதிரி கொட்டுங்க. கொட்டிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சோத்து கத்தாழை வேஸ்ட்டு கத்தாழை இருக்குன்னா அது எருக்கஞ்செடி, கத்தாழை, எருக்கஞ்செடி, பனை ஓலை, இதை ஈச்ச முள் இதை பாரு தம்பி கொண்டு வராரு. இதை என்ன அடியில் போடணும். தம்பி ஒன்றும் இல்லை போடுங்க. எல்லாத்தையும் அடியில் போட்டு சாம்பல் போட்டு சாணி போட்டு குப்பை போட்டு செம்மண் இருந்தால் செம்மண் போடுங்க. அடுத்து ஆற்று மணல் எங்க ஆற்று மணல் இருக்கா மூடுங்க. இங்கே விட்டாங்க. இப்போ என்ன பண்ணதுனாத்தா இது சாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்யும்போது 1 அடிக்கு மேல் மண், மறு அடி சாம்பல், 3வது அடி குப்பை சாணி, 4வது அடி மணல் மேலே வரணும். இப்போ ஆற்று மணலை யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஆற்று மணல். இங்கே பாருங்க, வீடு கட்டின மணல் பெருமணலாக இருக்கணும். இதில் அந்த புழுதி இருக்கும், தவுட்டு மண் மாதிரி, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் வாட நோய் வரும். வாட நோய் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அது அந்த புழுதினால வர்றது. இதை மாதிரி பெருமணல் ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டுருங்க. இதில் சென்ட்ரல் இப்போ வந்து இந்த குளிருடைய மையப்பகுதி எதுன்னு பாருங்கள். கிழக்கு மேற்கு, தெற்கு வடக்கு, கிராஸில் மையப்பகுதி இதில் வருதுன்னு வைங்க. நான் உத்தேசமாக இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல இதை கொட்டுங்க. இதை மாதிரி ஒரு 10-20 சட்டி கொட்டணும். எத்தனை சட்டி? இப்போ சாம்பிள் கொட்டுறோம். இப்போ நீங்கள் மண் பத்தாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மண் வந்து தரமட்டத்திலிருந்து நல்லா புரிஞ்சுருங்க. இது தரமட்டம்னா தரமட்டத்திலிருந்து 1/2 அடி உயரம் வரணும். இந்த மண் இந்த மட்டம் வரணும். இது தரமட்டம். இந்த மட்டத்திலிருந்து 1/2 அடி உயரம். ஏன்னு சொன்னால் இந்த களிமண்ணில் தண்ணி சீக்கிரம் குடிக்காது. தண்ணியை அடியில் வாங்கி வைக்கும். தண்ணி அடியில் ஸ்டோர் ஆனால் வேறு இறங்காது. அப்போ கண்ணு உடனே கட்டி ஃபார்ம் ஆகி வேறு இறங்காமல் கண்ணு உடனே மஞ்சள் அடிக்கும். இல்லாட்டி மூச்சு திணறும். வளர்ச்சி ப்ராப்பராக இல்லாமல் குத்தி போயிடும். அதனால தான் தரமட்டத்திலிருந்து ஒரு 1/2 அடி உயரம் நீங்கள் மண்ணை கொட்டணும். மணல் கொட்டிக்கிட்டு இதெல்லாம் போடும்போது உள்ள கீட்டு ஃபார்ம் ஆயிடும். நல்லா புரிஞ்சுடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பண்ணிக்கிட்டு தண்ணியை வந்து 1 வாரத்துக்கு தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கிட்டே வரணும்.
ஒரு வாரத்துக்கு. தண்ணி உள்ளே போக போக உள்ளே இருக்கிற ஆவி வெளியே போகிறோம். இந்த குழிக்குள்ளே தண்ணி கட்டினாதான் தண்ணி வந்து இப்போ இறங்க இறங்க உள்ளே இருக்கிற அந்த ஆவி இருக்குது பாருங்க, கெட்டாவி, அதுதான் வெளியில் ஓடின பிறகு இப்போ தரமட்டம், அந்த மண் வந்து தரமட்டம் இருக்குது பாருங்க, அது அடியில் உட்காரும். இது மேடுபடுத்தலாம். எடுத்துருவாங்க, இது எடுத்துருவாங்க, நீங்கள் வெட்டி போடுங்க. இங்கே பாருங்க, நான் இப்படி பாருங்க, இது இங்கே சென்டரில் போடுங்கண்ணே. இப்போ தரமட்டத்துக்கு வந்துருச்சு. இனி சென்டரில் மேடுபடுத்தலாம். சென்டரை மேடுபடுத்தணும். தண்ணி வந்து தூருக்கு வரவே கூடாது. தண்ணி இங்கே தான் பாயும், வெளியில் தூருக்கு தண்ணி வரவே கூடாது. அத்தா இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு நல்லா புரிஞ்சுருங்க. 3 அடி நீளம் ஆழம் அகலம் எடுத்துட்டீங்க. 18 அடிக்கு ஒன்று குழி போட்டிருக்கோம், அதாவது சதுர வடிவத்தில். அடிமண்ணை தூக்கி இதை மாதிரி வீசிடணும். 3 அடி ஆழத்தை நம்ம என்ன செய்திருக்கோன்னு சொன்னால் 1 அடி ஆழத்துக்கு மேல் மண்ணை போட்டாச்சு. மறு அடியில் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் சாம்பிள் போட்டோம். 3வது இடத்துல இந்த சருகு, காஞ்ச குப்பை, இலதலை, தரமட்டத்தோட சாம்பல் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த தரமட்ட அடிக்கு மேலே மண்ணை போட்டு தண்ணியை பிடிச்சி 1 வாரம் விட்டுடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை நாளைக்கு விடணும்? 1 வாரம். எதுக்குன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த இலதலை உள்ளே போட்டுறீங்க பாருங்க, அது தண்ணி உள்ளே போனதும் மப்பு ஏறும். மப்பு ஏறிங்கன்னா மக்குனதும் விஷ வாயுக்கள் ஏறும். இந்த விஷ வாயுக்கள் என்ன செய்யறா, தென்னை மரத்தை வந்து தாக்கிறோம். காயையோ தேங்காயை தாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் 1 வாரத்துக்கு தண்ணியை பிடிச்சதும் இந்த தரமட்டத்திலிருந்து 1/2 அடி இருக்கிற மண் தரமட்டத்துக்கு வந்துடும், அமைக்கிறோம். அதுக்கு பிறகு மணல் இப்படி போடணும். இடம் நமக்கு தெரியல தானே, மூடியாச்சு. குழியிலிருந்து இங்கே பாருங்க, இப்படி ஸ்லோப்பாக 1 அடி உயரம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் தென்னங்கண்ணாடி எடுத்துருங்க. இங்கே பாருங்க, இப்படி இழுத்தா வந்துடும். தென்னங்கன்று நடுறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சிடாதுங்க. அப்போ தான் இது காய்ஞ்சி ஒட்டி இருக்கும், இல்லாட்டி கலண்டுரும். இப்படியே வச்சு இங்கே பாருங்க, இப்போ பிரிச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த வேர் இருக்குது பாருங்க, காயை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இதுதான் காய். இது 1/2 லிட்டர் தண்ணி குறையாமல் இருக்கும். ஒரு குலைக்கு 30 கா 40 கா 100 காவரோட பிடிக்கும். குறைஞ்சபட்சம் 30. ஒரு 10 பாலைக்கு 300, 18 பாலை வரும், 18 மட்டை வரும். ஒரு பாலைக்கு 10 வச்சாலும் 180, 20 வச்சா 360. இது நீங்கள் பராமரிப்பு, இதுக்கு ஊட்டச்சத்து, தண்ணி முறையை பாய்க்கணும், குப்பைச்சாணி முறையை வைக்கணும். அது என்ன, நான் உரம் மேம்பாடுன்னா அப்புறம் சொல்கிறேன். இப்போ நடவு முறையை பற்றி பார்க்குறோம். ஏன் பிளாஸ்டிக் பைக்குள்ளே வளர்க்குறேன்னு சொன்னால் இதனுடைய வீரியத்தன்மையை பார்க்குறதுக்காக தான். 6வது 7வது ஓலை விரியுதா இன்னும் பார்க்குறதுக்காக. 2வது இந்த வேர் வந்து இப்படி இங்கே சுருட்டிக்கிட்டு இருக்க பாருங்க. இதை நீங்கள் அப்படியே உள்ளே வச்சதும் இந்த வேர் உடனடியாக மண்ணை தேடி போயிட்டு சீக்கிரம் இந்த மட்டை வந்து உடனடியாக வேகமாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை வேரை கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் புது வேர் இறங்குறதுக்கும் 3 மாதம் ஆகும். அப்போ 6 மாத வளர்ச்சி தடைப்படும். இந்த வளர்ச்சி தடைப்படாமல் வேகமாக வர்றதுக்கு தான் பாக்கெட்டில் வளர்க்குறது. இப்போ அந்த பாக்கெட் எப்படி பிடிங்க, ஒரு நிமிஷம் அது அவர்கிட்ட கொடுங்க. இப்போ இப்படி அடியில் இப்படி பிடிக்க, ஏன்னா இது கலண்டுடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படியே வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல சூப்பர் பாஸ்பேட்டு 1/2 கிலோ, வேர் இறங்குறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம், குருணா மருந்து இருந்தால் போடுங்க, எனக்கு வேணாம். நம்ம கம்பெனியில் தென்னை நாட்டு மருந்துன்னு ஒரு உரம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் தென்னங்கன்று எடுக்கும்போது 1/2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் குருணா மருந்து, கம்பெனிலேருந்து 1/2 குரம் தென்னை நாட்டு மருந்து, கரையானும் குருத்தல்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதை இதில் கொட்டுறீங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வரல, உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதை கொட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியம், நல்லா புரிஞ்சுருங்க. இது கிளறணும். இங்கே பாருங்கள், இப்படி கிளறணும். இப்போ கலந்துட்டோம் பாருங்க, இந்த பாருங்க. இப்போ இந்த தேங்காயை உள்ளே வைங்க, அல்லாவை வேண்டிக்கிட்டு கிழக்கு திசையாக நோக்கி வைங்க. அல்லாவை வேண்டிக்கிட்டு வைங்க. அப்படியே சென்டரில் வைங்க. சூப்பர். இப்போ வச்சுட்டு கையெடுங்க. இப்போ நேராக இருக்கான்னு செக் பண்ணுங்க. நேராக இருக்கா? அந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னா நேராக இருக்கணும். நேராக வைக்கணும். இப்போ இந்த மண்ணை எடுத்து இப்படி அணைச்சிருங்க. நல்லா புரிஞ்சுருங்க. எப்படி நடுறேன்னு பார்த்துருங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு. இப்போ இவர் நட்டாச்சுன்னா இங்கே பாருங்க தான். இப்போ இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு
நல்லா மிதிக்கணும். மிதிக்கத்தான் மிதிங்க, நல்லா பிடிச்சி கசக்க கூடாது. நம்ம லேசாக நல்லா இப்படி ஒரு பெரு விரலை வச்சு இந்த பாருங்க, இப்படி இந்த பாருங்க, இந்த விரலை வச்சு இப்படி மிதிக்க மிதிக்க. நல்லா மிதிச்சிட்டாத்தான் இந்த தேங்காய் லைட்டாக வெளியில் தெரியணும். இங்கே பாருங்க அத்தா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தா. இந்த தேங்காய் லைட்டாக வெளியில் தெரியணும். தெரியுதா? இப்போ உயிர் தண்ணி ஊற்றிக்கிட்டு 3 நாள் கழித்து திரும்பவும் இதை ஒரு மிதிக்கணும். ஏன்னா காற்றுல சாயம், வேறு இறங்காது. காற்றுல சாயம் இருக்கிறதுக்கு ஈரத்தில் மிதிக்கக்கூடாது. தண்ணி விட்டு 3 நாள் கழிச்சு இப்போ உயிர் தண்ணி நம்ம விடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மணல் எடுத்த திரும்ப கொஞ்சம் கொட்டுக்க. இங்கே பாருங்க, இப்போ கொட்டிட்டோமா? இங்கே பாருங்க, கொட்டிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, கோபுர வடிவத்தில் வரணும். இங்கே பாருங்க, தெரியுதா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? கோபுரம் வந்துருச்சா? இது தண்ணி எங்க தேங்குறாலும் நீங்க கவலைப்படுவீங்க. தண்ணி எங்க விடணும்னு சொன்னா இதுல தான் தண்ணி விடணும். வாய்க்காலோ சொட்டு நீர் பாசனமோ இல்ல எடுத்து விட்டாலும் சரிங்க. பாருங்க, தண்ணி இதுல தான் பாயணும் சுத்தி. அப்ப தண்ணி இங்க பாயிற தண்ணி இங்க ஊறும். தேங்காய் லைட்டா தெரியணும். தேங்காய் லைட்டா இங்க பாருங்க தெரியுது. இங்க பாருங்க லைட்டா தெரியுது. தெரியுதாத்தா? தெரியுது பாருங்க. இப்ப நட்டு பிடிச்சாச்சு, உயிர் தண்ணி விட்டாச்சு. ஒவ்வொரு குழிக்கும் 50 கிராம் தட்டைப்பயிர் போட்டு விட்டுருணும். குழியை சுற்றி தட்டைப்பயிர்னு சொல்றது கவுப்பி. தட்டைப்பயிர் தெரியும்னா உரக்கடையில் வாங்கி இதில் இப்படி விதைச்சி விட்டுருங்க. அது முளைச்சி வேர் முடிச்ச உண்டு பண்ணி இதுக்கு தேவையான உரத்தை அது உற்பத்தி செய்து கொடுத்துரும். இலை தலையை குளிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் பாய்ச்சிக்கிட்டு உள்ளே நீங்கள் என்ன ஊடு பயிர் வேணாலும் போடுங்க. மாட்டு தீவன புல், மாடு வளர்க்குறதுக்குள்ள புல், காய்கறி பயிர்கள். இது உளுந்து போடலாம். உளுந்து நல்லா வரும். இந்த மண்ணில் என்னென்ன நல்லா வரும்னு சொன்ன களிமண்ணில் நெல் வரும் போடக்கூடாது. உளுந்து நல்லா வரும் போடுங்க. கேப்பை நல்லா வரும் போடுங்க. இது தக்கப்பூண்டு இந்த மண்ணை போட்டிங்கன்னா மண்ணினுடைய தன்மை. இப்போ கண் எப்படி இருக்குது? கோபுர வடிவத்துக்கு வந்துருச்சா? இப்போ விவாஸ் காலத்தின் கட்டாயத்தை கருகி ஒரு ரெடிமேடாக ஒரு எப்படி செய்யணும். அதாவது முதலடி மேன்மண்ணை போட்டோம், 2 அடி நம்ம என்ன பண்ணுறோம் சாம்பல் போட்டிருக்கோம், 3வது அடி வேஸ்ட்டுகள் அள்ளி போட்டோம், 4வது அடி குப்பைச்சாடி போட்டோம், அதுக்கப்புறம் மணல் போட்டோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணோம். தரமட்டத்திலேருந்து 1 அடி 1/2 அடி உயர்த்தினோம். தண்ணியை விட்டோம், உட்காந்துருச்சு. 1 வாரம் குழியை ஆற போட்டோம். தண்ணி தூருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். 1 வாரம் கழிஞ்சு மணல் போட்டிருக்காங்க. மணல் போட்டு அந்த மணலை கோபுர வடிவத்தில் இதை அமைச்சிட்டோம். தண்ணி இங்கே பாயன்னு தான் சொல்லியிருக்கோம். தட்டைப்பயிர் போட சொல்லியிருக்கோம். குழியை 1 வாரம் ஆற போட சொல்லிட்டோம். தேங்காய் லைட்டாக தெரியணும்னு சொல்லிட்டோம். கோபுர வடிவத்தில் வருது, தண்ணி வெளியில் வருது. இது இப்போ தேங்காய்க்கும் இளநிக்கும் வச்சோம். ஆமாம், இந்த நடவு முறையை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு களிமண்ணில் தென்னை வராதுன்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில் மாற்றி அமைச்சேன். 34வது வீடியோ. இப்போ உங்கள் வீடியோ 127, 28வது வீடியோ. இதை 3 மாதம் கழித்து வியூவர்ஸ் பார்ப்பாங்க. உங்கள் தோட்டத்துக்கு எப்படி வரணும் அது சொல்லுங்கள். மைக்கை பார்க்க. அதாவது புதுக்கோட்டையிலேருந்து அன்னவாசப்பட்டு செல்லூடி சிரிஞ்சுனையில் அங்கே இருக்கும். சரி, உங்கள் பேர் மொபைல் நம்பர்? சிரிஞ்சுனையில் இங்கே சாவுல மீது அப்படின்னு சொன்னாவே பாய் விட்டு தோட்டம்னு சொன்னால் காமிப்பாங்கல்ல. மொபைல் நம்பர் சொல்லு தம்பி. 999 453 0044. வியூவர்ஸ், பசுமை பூப்புடைய வேத நூலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கூறி தென்னங்கட்டி களிமண்ணில் எப்படி நடணும், எப்படி பராமரிக்கணும், ஊடு பயிர் என்னென்ன செய்யணும், எப்படி தண்ணி பாய்க்கணும், கரண்ட்டை எப்படி நம்ம சிக்கனப்படுத்துறது, ரோடு வசதி எப்படி டெவலப் பண்ணுறது, பென்சிங் எப்படி போடுறது, கால்நடை வளர்க்குறது, கால்நடையுடைய தீவன புல், பைப் லைனு, இதை எல்லாமே ஏறக்குறைய கால்நடை தீவன புல்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதாவது கால்நடைக்கு ஆட்டுக்குள்ள, அதாவது இது வேலி மசாலு, குதிரை மசாலு, சுபா புல், அப்புறம் CO அந்த கப்பு பேர் ஹைபிரிட் சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம பசுமை பூமியில் இருக்குது. நீங்கள் யாராவது பசுமை பூமி விவசாயிகளுக்கான ஒரு அமைப்பு சார். இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவரின் சார்பாக கடவுளுக்கு படைத்தவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.